வீர தீர சூரன். நம்ம சியான் விக்ரமுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான படம் கிடைச்சிருக்கு. ஸோ முதல் நாள் முதல் காட்சியை பார்த்தாகணும் அப்படின்னு ஒவ்வொரு ரசிகரும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் வாசல்ல பலியா கிடந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாதிரியே, அதாவது நல்ல படத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். பஞ்சாயத்து வந்துச்சு, கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க, கோர்ட்டு வந்து தடை உத்தரவு போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று. ஆனால் அந்த படத்துக்காக ரசிகர்கள் அப்படி காத்திருந்தாங்க. அந்த ரசிகர்களோட மனசு காயப்பட்டுருச்சு அப்படின்னு வீர தீர சூரன் படத்தின் தயாரிப்பு இல்லை, நம்ம இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார் பார்த்தீங்களா, அவர் வந்து வீடியோவில் தோன்றி மனதார நெஞ்சார்ந்த மன்னிப்பு கேட்டார் ரசிகர்கள்ட்ட. மன்னிச்சிடுங்க, இந்த படம் வந்து முதல் நாள் முதல் காட்சியும் ஓடல, ரெண்டாவது காட்சியும் போடல, மூணாவது காட்சியும் ஓடல. ஸோ 4:30 மணி தான் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் ஷார்ட் அவுட் ஆகி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களை காக்க வச்சதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்லாம் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க, நெகிழ்ந்து போயிட்டாங்க. ஏன் சார், நீங்கள் இந்த படத்தோட டைரக்டரு, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, உங்களால் வந்து இந்த படத்துக்கு எந்த சிக்கலும் கிடையாது, அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த படத்துக்கு சிக்கலுக்கு காரணம் தயாரிப்பாளர் தான். அவங்க பண்ண குளறுபடியால் தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்லேயே ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ தயாரிப்பாளர் தான் நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், ஆனால் இயக்குனர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, இது எந்த வித நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சற மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம சிபு தமீனோட பொண்ணு ரியா தமீன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த படத்தோட ஆக்சுவல் ப்ரொடியூசர். ஸோ அவங்க தான் பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தாங்க. ஆடியோ வச்சுலேயே விக்ரம் பயங்கர புகழ் தள்ளினார் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து நம்ம அருண்குமார் மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா, அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஏமா, ஆக்சுவலி மன்னிப்பு கேட்க வேண்டியது ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் தான். ஆனால் ஒரு இயக்குனர் பெருந்தன்மையாக வந்து ரசிகர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் அதை நீங்கள் ஷேர் வேறு பண்ணுறீங்களா, ஒழுங்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கள கழி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு பயந்து போச்சா என்னவோ தெரில. ஸோ கூடிய விரைவில் அந்த பெண்ணிடமிருந்து மறுப்போ இல்லை வேறு ஏதாவது பதிலோ கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.